வார்டில் நகர்ப்புற துணை சுகாதார மையத்தை காணொலி காட்சி மூலம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரூபாய் 82.14 கோடியில் ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் ரூபாய் 28.26 கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் பல்வேறு முடிவுற்ற பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் 80வது வார்டுக்குட்பட்ட பிரபு நகர் பகுதியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட துணை சுகாதார மைய கட்டிடத்தை 80வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவருமான மாரிச்செல்வன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை அழைத்து இனிப்புகள் வழங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டு தனது அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் பொறுப்பு மருத்துவர் அருண்குமார், செவிலியர்கள், சுகாதார நிலைய ஊழியர்கள் மற்றும் வார்டு செயலாளர் தங்கவேலன், விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜேஷ், வானவன் மணி வேணுகோபால், கோயம்புத்தூர் ஜுவல்லரி கிளஸ்டர் சேர்மன் அஞ்சலி, CN சீனிவாசன், ராஜலட்சுமி சீனிவாசன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.